அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான ரமதானிலே திருக்குரானை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த நமக்கு இந்த திருக்குரானிலே சொல்லப்படுகிற நபிமார்களுடைய சரிதைகளையும் அல்லாஹ் இந்த தொடரின் வழியாக கேட்க செய்கிறான். ஒரு 8 நாள் போயிடுச்சு. 1/3 குரானினுடைய 3/1 பாகம் 10 ஜுஸு ஓதி முடிச்சாச்சு. ஏகதேசம் ஒரு 6 நபிமார்களை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய நபி 7வது நபி. யார் அந்த நபி? ஹஜ்ரத் சையதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம். இந்த பேர் நம்மள பல பேர்த்துக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது நம்மள சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் குரானில் பெயரோடு வரலாறும் சொல்லப்பட்ட ஒரு நபி. நான் நேற்றே சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு உடன் பிறந்தவர் ஹாரான். அவருக்கு பிறந்த பிள்ளை தான் லூத். அதாவது இப்ராஹிம் நபிக்கு தன் சகோதரனுடைய மகன். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. எப்படி ஹிஜ்ரத் போகும்போது இப்ராஹிம் அலைஹி தனியாக போகலை, அவங்க மனைவி சாரா அம்மாவும் போனாங்க, கூட சேர்ந்து லூத் நபியும் போனாங்க. அப்போது அவர்கள் நபியாக இல்லை, அதற்கு பிறகு நபியாக அனுப்பப்பட்டாங்க. லூத் நபி அனுப்பப்பட்ட ஊர் எது? எந்த ஊருக்கு அவங்க நபியாக இருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு டெட் சீன்னு சொல்கிறாங்க இல்லை, மரணக்கடல், அதற்கு பக்கத்திலே ஜோர்டான் மற்றும் இஸ்ரேலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சதூம் என்கின்ற பகுதிக்கு அனுப்பப்பட்ட நபி தான் ஹஜ்ரத் சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் போன அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 7 பெரிய நகரங்கள் இருந்தது. 4 லட்சம் மக்கள் இருந்தார்கள் என்று சிலர் அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை, 40 லட்சம் மக்கள் வாழ்ந்த பகுதி அது அப்படின்றாங்க. இப்போ இந்த பகுதி மக்களுக்குத்தான் நபியாக இறை தூதராக அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினான். அந்த கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? பெரிய பாவங்கள் அந்த மக்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. வழிபறை கொள்ளையை செய்தார்கள். அது மட்டுமல்ல, செய்யக்கூடிய பாவத்தை பகிரங்கமாக செஞ்சாங்க. சில பாவங்கள் இருக்குது, யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாக மறைச்சி செய்வோம். ஆனால் இவங்க கூட தப்பிச்சிடலாம். அல்லாஹ்வுடைய வேதனையிலேருந்து அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடலாம். நம்மளை கேட்க யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு தெனாவட்டில், ஒரு தைரியத்தில் பாவத்தை பகிரங்கப்படுத்துறது. இந்த மாதிரியான வேலையை செஞ்சவங்க யாருன்னா இந்த சமுதாயம். லூத் நபி எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாங்களோ அந்த சமூகம் பகிரங்கமாக பாவம் செஞ்சுது. சரி, என்ன பாவன்றதை பின்னாடி வருவோம். பாவம் செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான், சந்தர்ப்பம் கொடுப்பான், அதில் திருந்திக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஃபுதைல் இப்னு இயாதுன்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஒரு பெரிய இறைநேசராக, ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிவுஜீவியாக மாறிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய துவக்க காலம் என்ன தெரியுமா? கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டத்துக்கு தலைவர். நம்ம யாராவது பிள்ளைங்க அழுதுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அதை காட்டுவேன், இதை காட்டுவேன்னு. இன்றைக்கி அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. கையில் தூக்கி மொபைலை திணிச்சிடுறது, திணிச்சிட்டு சாப்பாட்டை வாயோட திணிக்கிறது. அது உள்ளே போகிறது, என்ன போகுது ஏது போகுதுன்னு அதுக்கும் தெரியாது, ஊற்று அம்மாமார்களுக்கும் தெரியாது இல்லையா? ஒரு காலத்தில் பிள்ளைகளை பயம்புறுத்துவாங்க. அந்த 8 கண்ணா வர்றான், 9 கண்ணா வர்றான், 9 கண்ணு 8 கண்ணு யாரும் கிடையாது, எதையாவது சொல்லி பயப்படுத்துறது. அது மாதிரி ஃபுதைல் இப்னு இயாத் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஒழுங்காக சாப்பிட்றியா, இன்னும் ஃபுதைல்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பயம்புறுத்தப்பட்ட நபர்கள் ஒருத்தராக இருந்தார். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை கேட்டார், அப்படி உள்ள அப்படி புரண்டு போடுச்சு. என்ன வசனம் அது? அலம் யஅனில் லல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு பயப்பட்டு தங்களுடைய நிலையை மாற்றிக்க மாட்டாங்களா? தங்கள் நிலையை மாற்றிக்க மாட்டாங்களா? எத்தனை தடவை தான் இந்த வசனங்கள் ஓதப்படுது, காதால் கேட்க தானே செய்கிறாங்க. ஏன் கொஞ்சம் தங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டா என்ன, ஹராம்லேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா என்ன, அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்களுக்கு வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற கேள்வி இருக்க. இது யார்கிட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுதைல்கிட்டே கேட்குற மாதிரி இருந்துச்சு. நம்மளை தான் சொல்கிறான் போல தெரியுது அல்லாண்டு. ஒரு கொள்ளையடிக்க போனவர் அதை அந்த வசனங்களை கேட்குறாரு, கேட்ட உடனே அப்படியே மாறிடுறாரு. வரலாற்றில் சொல்கிறாங்க, அதற்கு பின்னால் அவர் மக்காவுக்கு சென்றால் மிகப்பெரிய இறைநேசர்கள் ஒருத்தராக மாறிட்டார். அன்பர்களே, இன்னைக்கு திரைத்துறையிலிருந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். திரைத்துறை வெளியிலேருந்து பார்க்கும்போது பச்சை பசேல் இருக்கும். ஆனால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய மர்மங்களும்
ரொம்ப மன அழுத்தம் தரக்கூடிய விடயங்களும் நிறைய இருக்குது, சர்வ சாதாரணமாக இருக்குது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு திரைத்துறையினுடைய பெரிய ஒரு, அதாவது ஒரு நல்ல சிங்கர், பெரிய ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட சாங்ஸ் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்றதுனால பெரிய புகழ் சந்திச்சாங்க, பெரிய புகழ், நிறைய கை நிறைய காசு. அந்த அம்மா பேர் டியாம்ஸ். நிறைய காசு, நிறைய பணம், நிறைய புகழ், எங்கே போனாலும் ரசிகர்கள் கூட்டம் வேற அந்த அம்மாவுக்கு பின்னாடி. ஆனால் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தால் தனியாக உட்காந்து அழுகும், மன அழுத்தம், ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான நெருக்கடி. ஒரு கட்டத்தில் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும், என்ன செய்யலாம்? போதைக்கு, ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியல. ஒன்று பிடிச்சா இன்னொன்று செயின் மாதிரி பின்னாடியே போகுது. ஒரு கட்டத்தில் நோயாளியாக ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி மருத்துவமனையில் படுத்து வீட்டுக்கு வந்த கட்டத்தில் அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது முஸ்லீம் பொண்ணு. அதை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. சந்தித்து, உனக்காண்டி நான் வந்து எல்லாம் வல்ல இறைவன் இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஒரு 2 ரக்காயத்து நான் உன் இடத்துல தொழுதுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அம்மா. ஒரு 2 ரக்காயத்து நான் தொழுதுக்கிறேன், தொழுதுக்கிட்டு உனக்காண்டி நான் பிரார்த்தனை பண்ணு சொன்னோன்னே அந்த அம்மா டியாம்ஸ் சொல்லிச்சான், இல்லை பெரிய சிங்கர், நான் உன் கூட சேர்ந்து தொழட்டுமா? எனக்கு தொழ தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி என்னையை பார்த்து அப்படி ஃபாலோ பண்ணு. இந்த அம்மா சொல்லுதுங்க, டியாம்ஸ்ன்ற பொம்பளை இன்றைக்கி இருக்குது. பிரான்ஸில் கொடிகட்டி பறந்த பெண், அதாவது திரைத்துறையில் அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம், பேரும் சரி புகழும் சரி காசும் சரி, அப்படி அந்த மலையில் நினைஞ்ச பெண் இது. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு தெரியாது, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, எப்படி வணங்கணும் தெரியாது, அந்த மொழி தெரியாது, ஆனால் அதுக்கு பின்னாடி தக்பீர் கட்டி நான் நின்னேன், என்னமோ தெரில, அது கீழே குனிஞ்சுது, நானும் குனிஞ்சேன், தலையை கொண்டு கீழே வச்சுது, நானும் வச்சேன், அது நாள் வரை எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி எனக்கு கிடைச்சிது. தலையை கீழே வச்ச பாருங்க, அப்படி ஒரு நிம்மதி, ஆத்ம நிம்மதி. எல்லாம் முடித்த பின்னாடி எனக்காண்டி அந்த என்னுடைய தோழி எனக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுது. அதுக்கு பின்னாடி என்னுடைய தேட்டம் நிம்மதியை நோக்கி நம்மளும் போகணும்னு தோங்குச்சு. நான் போனேன், மொரீஷியஸ்க்கு போனேன், இந்த மார்க்கத்தை படிக்க போனேன். ஒரு கட்டத்தில் எனக்கு எல்லாம் பிடிச்சி போச்சு, நான் இதில் இணைஞ்சிக்கிட்டேன். இது நாள் வரை எந்த திரைத்துறை எனக்கு சோறு போட்டதோ என்னுடைய இடது காலால் எட்டி உதைத்து விட்டேன். வேண்டாம், எனக்கு நிம்மதி தான் வேண்டும், எனக்கு அமைதி தான் வேண்டும், எனக்கு நேர் வழிதான் வேண்டும் என்று நினைத்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பாவம் செய்கிறது மனுஷனுடைய இயல்பு, ஆனால் அதிலே கரண்டு உழன்றது இருக்குத, நான் விடமாட்டேன் விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத, அதுதான் ஆபத்தானது. இப்போ பாருங்கள், லூத் நபியினுடைய சமுதாயம் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுது. எந்த பாவம்? இன்னைக்கு நிறைய நாடுகள் அதை அங்கீகரிக்குது. என்ன? தன் பாலின உறவு. தன் பாலின உறவுனா என்ன? இயற்கை என்ன தெரியுமா? ஒரு ஆணுக்கு பெண்ணை தான் அல்லாஹ் ஜோடியாக வச்சிருக்கான். ஒரு பெண்ணின் தேர்வு, ஒரு பெண்ணினுடைய இயற்கையான தேட்டம் ஆணோடு இணைவது தான். அதே மாதிரி ஆணினுடைய இயற்கையான தேட்டம் பெண்ணோடு இணைவது தான். இதுதான் இயற்கை. உலகத்திற்குரிய ஒட்டுமொத்த மதங்களும் அப்படி தான் சொல்லுது, இயற்கையும் அப்படி தான் வச்சிருக்குது. ஆனால் அந்த பயலுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு பெண்கள் வேண்டாம், ஆண்களை நாங்கள் மனம் செய்து கொள்வோம், திருமணம் முடித்து ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த சேர்க்கையை நான் ஆண்களின் வழியாகவே சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லி முதல்ல உலகத்திலேயே முதல்ல இந்த காரியத்தை செஞ்ச பயலுக இவங்க தான். இந்த லூத் நபியினுடைய எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூக மக்கள் தான். அது மட்டுமல்ல, ஒழுக்க சிதைவினுடைய உச்சகட்டம் இது இல்லையா? இன்னைக்கு இதை பற்றி பேசுனா இன்னைக்கு என்னமோ இவங்க நவீனத்தை பேசுகிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு LGBTQங்கிறான், என்னெல்லாமோ பேர் சொல்கிறான், டிரான்ஸ்ஜெண்டர்ன்றான், என்னெல்லாமோ சொல்கிறான், அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே போடுறான், அதுக்குன்னு ஒரு பெரிய மாநாடு வைக்கிறான், அவங்கள ஆதரித்து எதிர்த்து போஸ்ட் போட்டால் அந்த போஸ்ட்டை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறான். யார் பண்ணுறது அப்படின்னா, சமூக வலைதளத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனமே செய்யுது. அப்போ அதுக்கான ஆதரவாளர்களை திரட்டுறான். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒழுக்க வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் நாசமாக்குவதற்கான வேலை தான் இந்த மொத்த வேலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சமூக சிதைவுக்கு வேற எதுவுமே செய்ய வேண்டாம், ஒழுக்க வீழ்ச்சியை உள்ள விட்டா போதும், முடிஞ்சு போச்சு. அந்த சமுதாயம் நாசமாக போயிடும், அந்த சமுதாயத்தினுடைய பலம் எல்லாம் குன்றி போயிடும், அந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டிய ஆற்றல் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஏன் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க? ஏன் டார்கெட் பண்ணப்படுறாங்க? அவங்களுடைய மூளையை திசை மாற்றி போதைக்கு அடிமையாக்கி அவர்களின் எதிர்காலத்தை மட்டுமல்ல, அவன் சுயமாக சிந்திக்கவே கூடாது, இது என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் போகணுன்ற அடிப்படையில் தான் அந்த மாதிரியான ட்ராக்குக்கு நம்முடைய இளைஞர்கள் திட்டமிட்டு குறிவைத்து திருப்பப்படுறாங்க. அப்போ ஒழுக்க சீர்கேடு தான்
ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை சிதைக்கும். நீங்க யோசிக்கலாம், ஏன் இஸ்லாம் வந்து கொலை பண்ணா இவ்வளவு பெரிய தண்டனை பனிஷ்மெண்ட் வச்சிருக்குது, ஏன் விபச்சாரத்துக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் வச்சிருக்குது, ஏன் வந்து சில சில குற்றச்சட்டங்களுக்கு இவ்வளவு கடுமையா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். அந்த கடுமை எதுக்கு தெரியுமா? அடுத்து ஒருத்தன் அந்த மாதிரி சிந்திக்க கூடாது. ஒருத்தர் விபச்சாரம் செய்து விட்டால் அவருக்கான தண்டனையை மார்க்கம் சொல்லுது. திருமணம் முடிச்சா என்ன, திருமணம் முடிக்காம செஞ்சா என்ன தண்டனை, மார்க்கம் வரையறுத்திருக்கு. ஏன் இவ்வளவு கடுமையா இருக்குது, ரொம்ப சித்தத்தா இருக்குன்னு யோசிக்கலாம் உலகம். ஆனா மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? அந்த பாவத்தை களையணும்னு கிடையாது, அந்த பாவம் செய்யணும்ன்ற எண்ணம் அடுத்து யாருக்கும் வரக்கூடாது. அதுதான் நோக்கம். எனவே தான் சஹாபாக்கள் ஒரு சின்ன தவறு செய்து விட்டாலும் பதறி அடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. நான் என்னுடைய எல்லையை மீறி நான் செஞ்சுட்டேன், என்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு நான் இழந்துட்டேன் அப்படின்றாங்க. ஒரு பெண்மணி வர்றாங்க பேரிச்சம்பழம் வாங்குறதுக்காண்டி. ஒரு சாமி பேரிச்சம்பழத்தை வித்துட்டு இருக்கிறாரு. என்னமோ தெரியல, அந்த அம்மாவை பார்த்த உடனே அவருடைய சிந்தனை மாறி போச்சு. பேரிச்சம்பழத்தை தூக்கி கொடுக்க வேண்டியவர் அந்த அம்மாவை ஒரு பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துக்கிறாரு. கூட்டு போய் நான் வீட்டுக்குள்ள நல்ல பேரிச்சம்பழம் இருக்குன்னு சொல்லி கூட்டு போய் வியாபாரம் செய்ய வேண்டியவர் எல்லை மீறி இந்த விஷயத்தை செய்து விட்டார். செய்த உடனேயே கைகாலெல்லாம் நடுக்குது அவருக்கு. குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. தண்டனையும் வேதனையும் என் மேல வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஓடுனாலும் ஓட்டம். யார்கிட்ட? நபி இடத்துல. செய்த தப்பை ஒத்துக்கொண்டு நான் என் எல்லை மீறி நடந்து விட்டேன், என் கட்டுப்பாட்டை இழந்துட்டேன், மனிதன் என்ற அடிப்படையிலே தவறு செஞ்சுட்டேன், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு மன்னிப்பு உண்டா, அல்லாஹ் தண்டிச்சிருவானோ, குர்ஆன்ல வசனத்தை இறக்கிறானோன்னு பயந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வசனத்தை கொடுத்தான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யாத், நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும். தப்பு தான் இது. ஆனா இவர் தொடர்ச்சியா செய்யக்கூடிய நன்மை இருக்குல்ல, அது இந்த தீமையை அழிச்சிரும்னா அல்லாஹ். அன்பர்களே, இப்படியான சமூகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. பாவம் செய்யக்கூடாது இல்லை, பாவத்தை கண்டா பயப்படக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குனாங்க. ஆனா இந்த ஒழுக்க சிதைவின் மூலமாக சமூக சிதைவு ஏற்பட்டுறக்கூடாதுன்றது ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. ஆனா அந்த லூத் நபியினுடைய இந்த கூட்டம் இருக்குத, எந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த பயணிகள், அந்த பசங்க வரக்கூடிய பயணிகளை விடுறதில்லை, வருவோர் போர்வோர் கண் வைத்தார்கள், விருந்தினர்களை விடுவதில்லை. யாரையாவது பார்த்துட்டா அந்த ஆண்களை தூக்கிட்டு போய் சின்னாபின்னப்படுத்தி அவங்களுடைய எதிர்காலத்தையே சிதைக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, இப்படி மானக்கேடான விஷயத்தை பண்றீங்களே, உங்களுக்கு அருவருப்பா இல்லை? இப்போ துணைங்கிறது வந்து ஒரு பெண்ணு தானப்பா ஒரு ஆணுக்கு, ஒரு ஆணுக்கு துணை பெண்ணு, பெண்ணுக்கு துணை ஆணு தானப்பா, இப்படி ஆண்களோடு சேர்றீங்களே, உங்களுக்கு அருவருப்பா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அஹ்ரிஜு ஆல லூத் மின் கரியத்திக்கும் இன்னஹும் உனாஸ யததஹரூன். இந்த வியாக்கியானம் பேசுறவங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியாக்குப்பா. இவங்க யார் நம்ம பேசுறது? இவங்க என்ன பெரிய பரிசுத்தமா, இவங்க என்ன பெரிய பத்திரமாத்து தங்கமா, எல்லாத்தையும் வெளியாக்கு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு பகிரங்கமா சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான சேர்க்கை, சேரக்கூடாத இந்த சேர்க்கையை ரகசியமாக கூட செய்யறதில்ல, பகிரங்கமா செஞ்சாங்க, பகிரங்கமா உடைச்சு செஞ்சாங்க. எல்லாரும் மக்கள் நடந்து போகக்கூடிய பாதையிலே, மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களிலே இந்த மாதிரியான அருவருப்பான காரியம், ஆணோடு ஆண் இணையக்கூடிய இந்த கேடுகட்ட காரியத்தை பகிரங்கமாக செஞ்சாங்க. ஒன்றை புரிஞ்சுங்க மக்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான நுட்பமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். பாவம் இயல்பு, ஆனால் அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. பாவத்தை ஒருத்தர் பகிரங்கப்படுத்தினா அவரை விட கேடுகட்ட உலகத்தில் யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல்லாஹ் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுப்பான், இல்லல் முஜாஹிரீன், பகிரங்கமாக பாவம் செய்கிறவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துருவான், பாவம் இயல்பாக நடந்துடும். ஆனால் ஒரு பாவத்தை தெரிஞ்சே பகிரங்கமாக செய்கிறார்ல, வெளிப்படையாக செய்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு மன்னிப்பு கிடையாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க. யார் தெரியுமா? ராத்திரியில் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்திருக்கலாம், அல்லாஹ் அதை மூடி மறைச்சிருப்பான். ஆனால் காலைல எந்திரிச்சோன்னே, நேற்று தெரியுமா கதையை மாப்பிள்ள என்ன பண்ண தெரியுமா, இங்கிட்டு போனேன், அங்கிட்டு போனேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இதை குடித்தேன், அங்கே தொட்டேன், இங்கே தொட்டேன் என்ற தான் செய்த பாவத்தை பகிரங்கமாக வெளியே சொல்லி பெருமைப்படுவான். இவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? முதல்ல இவனுக்கு வெட்க உணர்வு இல்லை, தான் செஞ்சிருக்கிறது என்னமோ பெரிய உத்தம புத்திர செயலா செஞ்சிருக்கான், இல்லை வெட்கப்படக்கூடிய வேலை அதை அவன் வெட்கப்படல. ரெண்டாவது, இவன் சொல்லி காட்டுறது வழியாக அடுத்தவனை தூண்டுறான், நீனு பண்ற இதெல்லாம் அனுபவிக்கணும்டா வாழ்க்கையில, விட்டுட்டா போச்சு அப்படின்னு அடுத்தவனை வந்து தூண்டி விடுறான். அது மட்டுமல்ல, அல்லாவே அதை மூடி மறைத்திருக்கும் பொழுது இவன் அதை வெளிப்படுத்துறான், ஓப்பன் பண்றான். இந்த மூணும் இதுல இருக்கிறதுனால
பகிரங்கமாக பாவம் செய்பவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லூத் நபியின் கூட்டம் செய்த தப்பு மாபாதக செயல், கொடூரமான பாவம், அதாவது மனித மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். அதை எல்லாருக்கும் மத்தியிலே வச்சு பகிரங்கமாக பண்ணான். அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க, ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன், யா அல்லாஹ் இந்த அநியாய கூட்டத்திற்கு எதிராக எனக்கு உதவி செய்ய. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், இந்த கேடுகட்ட செயலட்டு வெளியே வாங்கடா, இதுலேருந்து வெளியே வாங்க. வாழ்க்கைன்றது பெருசு, இது மட்டுமே கிடையாது, இதை தாண்டி நிறைய இருக்குது. இதுதான் உன் வாழ்க்கையின் மூழ்கி வம்பாயிராத, நீனும் வம்பாயி எல்லாத்தையும் இந்த சமுதாயத்தை சீர்கெடுத்துறாத, வெளியே வாங்கடான்னு சொல்லி பார்த்தாச்சு, கேட்கறது இல்லை. யாரில் எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட சில மலக்குமார்களை மனித தோற்றத்தில் அனுப்பி வைத்தான். அவங்க வந்தாங்க. வந்து முதல்ல என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வீட்டுக்கு போனாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் வேற, அவங்க இருக்கக்கூடிய இடம் வேற. அங்கே போனது ஒரு காரணம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சாரா அம்மாவும் நிக்கா செஞ்சாங்கல்ல, குழந்தை இல்லை அவங்களுக்கு. குழந்தையை கொடுப்பதற்காக வேண்டி, சுப செய்தி சொல்வதற்காக வேண்டி வந்தார்கள். சாரா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை தான் இஸ்ஹாக். அந்த நபியை பற்றி தனியாக நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ சொல்லிட்டு நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னு இப்ராஹிம் கேட்குறாங்க. நாங்கள் லூத் நபியினுடைய சமுதாயத்திற்கு வேதனையை கொண்டு வந்திருக்கோம். முதல்ல உங்கள்ட்ட சுப செய்தியை சொல்லிட்டு அடுத்து இங்கேருந்து நேராக டைரெக்டாக அங்கே தான் போகிறோம். அந்த சமுதாயத்தை அழிக்கவா போகிறீங்க? இப்ராஹிம் இப்போ பதறாங்க, அழிக்கவா போகிறீங்க? ரொம்ப இறக்க குணம் இப்ராஹிம் நபிக்கு, ரொம்ப இறக்க குணம், சாஃப்ட் கேரக்டர். அழிக்கவா போகிறீங்க? ஏன் வேற ஏதாவது மன்னிப்பு கிடைக்காதா? அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய தீர்மானம் அந்த சமூகத்தை அழிக்கணுங்கிறது. இங்கேருந்து போனாங்க. 4-5 வழக்குகள் இணைந்து போனார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பகுதியிலே, அந்த அந்த குறிப்பிட்ட ஊரிலே இருக்கிற நேரத்தில் லூத் நபிக்கு 2 குழந்தைங்க, 2 பெண் பிள்ளைங்க. அந்த 2 பெண் பிள்ளைங்கள்ட்டையும் போய் இந்த மலக்குகள் மனித ரூபத்தில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி லூத்துனுங்க ஒருத்தன் இருக்காங்களா, அவங்கள சந்திக்கணும்னு கேட்குறாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் இவர்களை பார்த்த உடனே பதறி போயிடுங்க. ஏன்னா ஊருக்கு எந்த ஆண்கள் வந்தாலும் அந்த ஊரினுடைய மக்கள் கை வைக்காமல் இருக்க மாட்டாங்க. கண்டிஷன் போட்டிருந்தான். எதுக்கு கண்டிஷன் போட்டு, லூத்தே பெண்களுக்கெல்லாம் கூட்டு உங்க வீட்டில் சாப்பாடு கொடு, ஆண்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சாப்பாடு தருவோம், ஆண்கள்லாம் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது, எங்கள் பக்கம் அனுப்பிடணும் அப்படின்னு கண்டிஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க பதறி அடிச்சு லூத்துல போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு வாப்பாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதுவரையும் நான் மனுஷங்களை இப்படி அழகானவங்களை பார்த்ததே இல்லை. ஏன்னா மலக்குகள்ல மனுஷ ரூபத்தில் வந்திருக்காங்க, எவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஒளியால் ஆனவங்களாச்சே, இவ்வளோ அழகாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. இந்த ஊருக்காரங்க அவங்க சும்மா விடுவாங்களான்னு தெரியல, எனவே ரகசியமாக அவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் வாங்க, யாருக்கும் தெரியாமல் கூட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நேராக கூட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து சொல்கிற பதறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன நடக்க போதோ ஏதோ தெரியலையே, யார் என்னன்னு கேட்டவொன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட மலக்கு நாங்கள். மலக்கா? மனித ரூபத்தில் வந்தால் இந்த பயல்களுக்கு மலக்கும் தெரியாது, மனுஷனும் வித்தியாசம் தெரியாது. பார்த்த உடனே அவங்களுக்கு சிந்தனையெல்லாம் வேற மாதிரிலாம் போகும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பதறி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் லூத் நபியினுடைய மனைவி லூத் நபியினுடைய வழியில் இல்லை, அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. யாருக்கு? அந்த ஊர் மக்கள் இந்த குற்றச்செயல் செய்ததற்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆதரவாக இருந்தாங்கன்னா அந்த அம்மாவும் அந்த தப்பு பண்ணாங்களான்னு கிடையாது, அப்படி இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நூஹ் நபியினுடைய மனைவியும் லூத் நபியினுடைய மனைவியும் காஃபிர்களுக்கு உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு கிடையாது. நூஹ் நபியும் லூத் நபியும் எந்த பாதையில் போனாங்களோ அந்த பாதைக்கு சப்போர்ட்டாக இல்லை, அவ்வளோதான், ஆதரவு கொடுக்கல. ஏங்க என்னதான் இருந்தாலும் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவு இருக்கணுங்க. வீட்டில் ஆதரவு இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டப்பாக டான்ஸ் ஆகிடும் இல்லையா? வீட்டில் ஆதரவு வேணும். எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் வீட்டில் ஆதரவு வேணும். அதனால தான் பாருங்கள், நீங்கள் கல்யாணத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு துவா செய்வாங்க, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா மாப்பிள்ளைகள் தானே, பழைய மாப்பிள்ளையாக இருக்கும் அல்லது புதிய மாப்பிள்ளையாக இருக்கும். வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், என்ன சொல்கிறான்? வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நல்ல காரியத்தில் உங்களை 2 பேத்தையும் இணைச்சி வைக்கட்டும். நல்ல காரியத்தில் வீட்டுக்காரும் பொஞ்சாதியும் அந்த அம்மா சவுத்துலையும் இவர் நார்த்துலையும் திரும்பி இருந்தா கதை ஓடாது. எனவே இங்கே லூத் நபிக்கும் நூஹ் நபிக்கும் மனைவிமார்கள் மார்க்கத்தில் சப்போர்ட் பண்ணலைன்றது தான் அர்த்தம். இப்போ இந்த அம்மா நேராக போய் கதையை ஓப்பன் பண்ணி சொல்லிடுச்சு. அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஆஹா, இன்னைக்கு நல்ல ஒரு விருந்து கிடைச்சிருக்கு, லூத்தின் வீட்டுக்கு யாரோ ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, இளைஞர்கள் கூட்டம், அம்புட்டு அழகாக இருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்த உடனே லூத் நபி தடுத்து நிப்பாட்டுறாங்க. எல்லாம் பண்ணாதீங்கப்பா, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது மரபு, மனித மரபு. அவங்கள்ட்ட வந்து வரமின்றி நடக்கூடாது, அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் பெத்த பிள்ளைங்க இருக்காங்க, என் பெண் பிள்ளைங்க, இவங்களை நீங்கள் முறையாக கல்யாணம் பண்ணி இன்பமாக வாழுங்க. நீங்கள் யாருக்கு விருப்பப்படுறீங்களோ கல்யாணம் பண்ணிங்க, இன்பத்தோடு நீங்கள் வாழுங்கள், நான் என் பிள்ளையை தரேன். அவங்க சொன்னாங்க, லூத்தே உனக்கு தெரியாதா,
எங்களுக்கு தான் பெண்கள் மீது எந்த ஈர்ப்பும் கிடையாது, எங்களுக்கு பெண்கள் மீது எந்த ஆசையும் கிடையாது, நீ பாட்டு போ, அங்கிட்டு போ, ஒழுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு, நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், என்ன இது சோதனை, நீ அனுப்பின மலக்குகளாச்சு இவங்க, என்ன சோதனை இதுன்னு பதறி கொண்டிருக்கும் பொழுது மலக்குகள் பேசினார்கள், லூத்தே கவலைப்பட வேண்டாம், இவர்கள் எதுவும் எங்களை செய்ய முடியாது, நெருங்க முடியாது, இன்னைக்கு ராத்திரி இவர்களுக்கு நேரம் குறிச்சாச்சு, இன்னைக்கு ராத்திரி நேரம் குறித்தாகிவிட்டது, நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்கள், வெளியேறுங்கள், அல்லாஹ் இந்த ஊருக்கு பெரும் வேதனையை தரப்போகிறான், நீங்கள் போய்விடுங்கள் என்று ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மலக்குகள் சொன்னார்கள். இதெல்லாம் குர்ஆனுடைய செய்திங்க. சூரா ஹூத்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான், சூரா அம்பியால பதிவு செய்கிறான், சூரா ஆராஃப்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். எக்கச்சக்கமான அத்தியாயங்கள் இந்த விவகாரம்லாம் வருது. நீங்க போயிருங்க, யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது, நீங்க போயிடணும், திரும்பி நீங்க பார்க்கக்கூடாது அந்த ஊரை அப்படின்னு அந்த மலக்குமார்கள் லூத் நபி இடத்திலே சொன்னார்கள். சொல்லி முடிச்ச உடனே லூத் நபி கேட்டாங்க, எப்போ வரும் வேதனைன்னு. அதிகாலையில் வந்துடும், நாளை காலில் விடிய காலம் இருக்கும் பொழுது இந்த ஊர் அல்லாஹ்வின் வேதனையினால் அழிக்கப்பட்டுவிடும், அதை கொண்டுத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே வந்த மலக்குகள் சொன்னாங்க. வந்த மலக்குகளில் முக்கியமானவங்க ஜிப்ரீல் வந்தாங்க, கூட சில மலக்குகள் வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரியே ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு காலி செய்கிறார்கள், வருத்தத்தோடு போறாங்க. இத்தனை ஆண்டுகள் இவங்களோட இருந்தும் கூட இந்த தவறுலேருந்து அந்த மக்களை திருத்த முடியலையே, இந்த தவறுலேருந்து அவங்கள மாற்ற முடியலையே, பாவத்தை இப்படி விடாப்பிடியா பிடிச்சி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களே, வருத்தப்பட்டு போனார்கள். அவர்கள் ஊரை விட்டு தாண்டியதுதான் தாமதம், அல்லாஹ் அந்த ஊருக்கு வேதனையை கொடுத்தான். லூத் நபியின் சமூகம் பாவத்திலே உழன்று அந்த பாவத்தை தைரியத்தோடு பகிரங்கமாக செய்து உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆணோடு இணைந்த இந்த தன்பாலின உணர்வை செய்தவர்களுக்கு அல்லாஹ் உலக வரலாற்றிலேயே முதலாக ஒரு தண்டனையை கொடுத்தான். அதுதான் எப்படி தோசை கல்லிலே தோசையை போட்டு இப்படி ஒரு திருப்புவோமோ, அவர்கள் வாழ்ந்த பூமியை அப்படி எடுத்து இப்படி ஒரு திருப்பினான். அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தார்களோ அந்த ஊரை அல்லாஹ் சாஃபிலஹ அப்படியே மேல் உள்ளதை கீழே கொண்டு வந்தான், கீழ் உள்ளதை மேலே கொண்டு வந்தான், திருப்பி விட்டான். வானத்திலிருந்து கல்மலையை பொழிய செய்தான். அந்த கல் எப்படி வந்துச்சு? குர்ஆன் சொல்லுது, முஸவ்வமத்தன் இன்த ரப்பி. கல் வரும் பொழுது அந்த கல்லில் பேர் எழுதிச்சுன்னா, இவை இந்த கல் எவன் மண்டையில் உள்ள போகுதுன்றத அல்லாஹ் பெயரிட்டு எழுதி கொடுத்தான். அந்த பெயர் போட்டு வந்தது அந்த கல் கரெக்டாக அந்த பர்டிகுலர் மனிதருடைய மண்டையில் தான் படும். பட்ட ஒன்று அப்படியே ரெண்டா பொழந்தான், அப்படியே செத்து போனார்கள். அந்த ஊரை அப்படியே அல்லாஹ் தோசையை திருப்புவதை போன்று திருப்பினான். அல்லாஹ் சொல்லுகிறான், பாவங்களை பகிரங்கமாக செய்ததினாலே, இந்த கேடுகட்ட செயலை தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டதினாலே, தேவை இருந்தால் உங்களால் முடிந்தால் இதை பார்த்து சகிக்க முடியா இருங்க, இல்லாட்டி உங்க இறைவன் யாரோ சொல்றீங்களே அவன்கிட்ட வேதனையை கொண்டு வாங்கன்னு தைரியமா கேட்டதுனால அல்லாஹ் இதை கொடுத்தான் என்று அந்த வரலாற்றை அல்லாஹ் முடிக்கிறான். அன்பான சகோதரர்களே, எனவேதான் இமாம்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த வரலாற்றிலிருந்து, யார் இந்த காரியத்தை இனிவரும் காலங்களில் செய்கிறார்களோ, இனிவரும் காலங்களில் ஒரு ஆணுக்கு ஆண் பெண்ணு தான் துணை, பெண்ணுக்கு ஆண் தான் துணை, ஆனால் இதுக்கு நேர ஆப்போசிட்டா ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் இணைகிற இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கீனமான விஷயத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரணும் தெரியுமா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் எப்படி மலையிலேருந்து உருட்டி விட்டுணும், அவங்கள உருட்டி விட்டுட்டு கள்ளத்துக்கு அவங்க மேலே போட்டணும். ஏன்னா இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முறை. காரணம் என்னன்னா, குர்ஆன் அதை நிரூபிக்குது, குர்ஆன் அதை சொல்லுது. அந்த அளவுக்கு பகிரங்கமான ஒரு குற்றம் என்றதை உணர்த்துறாங்க. அதுக்கு இது இப்படி உடனே செஞ்சிடணும் கிடையாது, அந்த காரியத்தை உடனே செஞ்சு முடிச்சிடணும் இல்லை, அவ்வளவு கொடுமையான தவறு இதுன்றதை உணர்த்தி காட்டுறாங்க. எனவே அன்பர்களே, இப்படியான காரியத்தை செய்ததினாலே லூத் நபியினுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. அந்த நபி அந்த சமூகத்திலே அவ்வளவு பேசினார்கள், அவ்வளவு மாற்றத்தை விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் ஒத்து வரவில்லை என்பது மட்டுமல்ல, தாங்கள் செய்வதுதான் சரி, எங்களுக்கு பிடித்தது, இதை யாருக்காகவே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்கின்ற அந்த இருமாப்பு அவர்களின் அழிவுக்கு காரணமானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வரலாற்றிலிருந்து நாமும் படிப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஷுஐப் நபியினுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நவைத்து